வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் ஜோதிட அபிமானிகளே, உங்களை நாம் இந்த பதிவுகளில் 2025 முதல் பார்த்து கொண்டு உள்ளோம். இந்த வகையில் இன்று நாம் கடக லக்னம் ஜலராசி பற்றி நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். இது கடக லக்னம். இதனுடைய திருப்பால் கடல் என்று சொல்வார்கள், வடதிசையை குறிக்கும். மேலும் இந்த கடக லக்கணத்தின் ராசியின் ராஜா ராணி என்று கூறும் ஒரே ஆதிபத்தியம் வைக்கக்கூடிய கடகம் சிம்மத்தில் கடகமானது ராணி சந்திரனுடைய ஆட்சி வீடு ஆகும். ஜலராசி நீர் ராசி, ஓடக்கூடிய நீர், ஆறு போன்ற ராசியின் சிம்பல் சின்னம் கடகம் நண்டு, ஆங்கிலத்தில் கேன்சர். நீரிலும் நிலத்திலும் ஜீவிக்கும் இந்த பிராணி இந்த கடக லக்கணத்தில் அல்லது ராசியில் உச்சம் பெறும் கிரகம் குரு. இந்த இடத்தில் நீச்சம், செவ்வாய் நீச்சம் அடைகிறார். அந்த நீச்ச பங்கத்தை பற்றி நீங்கள் விலாவாரியே தெரிந்தது. இந்த வீட்டின் ஆட்சி அதிபதியோ அல்லது குருவோ இந்த இடத்தில் இருந்தால் இந்த செவ்வாய் நீசபங்க ராஜயோகம் ஏற்படுவது. இந்த வீட்டில் சந்திரன் ஆட்சி வீடு ஆகும். சந்திரனுக்கு, அதாவது இந்த கடகத்திற்கு யோகாதிபதி செவ்வாய், அதாவது மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதியான செவ்வாய் யோகாதிபதி மற்றும் தனுசுக்கும் மீனத்துக்கும் அதிபதியான குரு இந்த கடக லக்னம் ராசிக்கு யோகாதிபதி. சர ராசிகள் வரிசையில் கடகம் சரராசி ஆகும். இந்த சரராசிக்கு 11ஆம் வீடு சுக்கிரன் பாதகாதிபதியாகவும் மற்றும் பகையாகவும் வருகிறார். என்ன மாரகாதிபதி சுக்கிரன் உட்பட பாதகாதிபதி மற்றும் மாரகாதிபதி என்று 11ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் இல்லாமல் சனியும் 7-8 கூடிய கடகத்திற்கு 7-8 சனியும் புதனும் 3 பேரும் மாரகாதிபதி. புதன் 3-12க்கு 3 மறைவு ஸ்தானம், 12 மறைவு ஸ்தானம், விரயஸ்தானம். மேலும் கடகம் லக்னம் ராசி தலைமை வகிப்பார் அல்லது தலைமை தாங்குவார். இருக்கும் இடத்தில் இவர் தலைமை பொறுப்பில் இருப்பார். இவர்கள் அளிக்கும் சிறு உதவிகள் கூட மற்றவர்களை பெரிய தனவந்தர்களாக ஆக்கி உயர்த்தி விட்டுவிடுகிறது என்பது கண்கூடான உண்மை. ஏனென்றால் இவர்கள் மட்டும் அந்த ஏற்றத்தாழ்வுடன் அதே இடத்தில் அதே நிலையில்தான் இருப்பார்கள். இவர்களுக்கு பொதுநல சேவை ஜீவனோபாவமாக அமையும். இவர்கள் அதிக பொதுநல சேவை அல்லது சமூக சேவை அல்லது பொதுநல பல இடத்தில் வகிப்பார்கள். இந்த வகையில் ஜலராசி அயல்நாட்டு யோகம் மற்றும் வெளியூர் தொலைதூர ஊர்களுள். மேலும் இந்த நட்சத்திரத்திற்கு பட்டியலில் பார்க்கும் பொழுது மாரகாதிபதி பாதகாதிபதி என்ற வரிசையில் உங்களுக்கு ராகு கேதுவும் சந்திரன் சூரியனுக்கு பகை என்பது தெரியும். அந்த வகையில் புதனும் அவருக்கு சனியும் சுக்கிரனும் பாதகாதிபதியும் மாரகாதிபதியாக வருகிறார்கள். 5 கிரகங்கள் நன்மை அளிப்பது கிடையாது. மீதி இருப்பது 9 கிரகங்களில் 4 கிரகங்களில் சூரியன் கடக லக்கணத்தின் லக்காதிபதி சந்திரனை விட்டுவிட்டு குரு ஒரு நன்மை செய்வார். மற்றும் மீதி உள்ளது வரிசையில் பார்க்கும் பொழுது சூரியன் சந்திரன், அடுத்தபடியாக இந்த 5 இலக்கணம் போக மிச்சம் 4 இலக்கணத்தில் இருப்பவர்கள். இவர் செவ்வாயும் இவருக்கு யோகாதிபதியாக வருகிறார். செவ்வாய் என்பவர் கடகத்திற்கு 5-10க்கு உடையவர். இவரும் அதிகமாக குருவை போல் நன்மை அளிப்பார். சூரியன் அனைத்து கிரகங்களுக்கும் ஒளியை கொடுக்கக்கூடியவர். மற்றும் இதனுடைய தொடர்ந்து சந்திரனை பற்றி நாம் இந்த கடக லக்கணம் கடகராசியை பற்றி தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். இதனுடைய அதிதேவதை பராசக்தியாகும். தாய்மை குணமுள்ளவர். கடகம் என்றால் சந்திரன், அதாவது
அனைத்து கோள்களையும் சூரியனுடைய மையமாக புள்ளி வைத்து சூரியனை சுற்றி வரும்பொழுது, அதாவது சந்திரன் உட்பட அனைத்து கோள்களும் சூரியனை மையமாக வைத்து சூரியனை அனைத்து கிரகங்களும் பூமி உட்பட வலம் வந்து கொண்டு உள்ளதில் சந்திரன் மட்டுமே பூமிக்கு மிக அருகாமையில் பூமியினுடைய துணைக்கோளாக பூமியை சுற்றி வந்து கொண்டே சூரியனையும் சுற்றுகிறது என்பது தான் அனைத்து பூமியில் உள்ள ஜீவராசிகளும் சந்திரனுடைய அனைத்து விஷயங்களால் தான் இந்த பூமியினுடைய இயக்கங்களும் பூமியினுடைய கடல் போன்ற பிராணிகள் அனைத்து இயக்கங்களும் சந்திரனை மையமாகவே வைத்து உள்ளதில் நாம் இந்த சந்திரனை மையமாக கொண்ட கடகராசியை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் இடம்பெறக்கூடிய நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களில் குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதமும், சனியினுடைய பூச நட்சத்திரமான 4 பாதங்களும், புதனின் நட்சத்திரமான ஆயில்யம் 4 பாதங்களும் 9 பாதங்கள் இந்த கடகராசிகள் இடம்பெற்று உள்ளன. அந்த வகையில் பார்க்கும் பொழுது குரு நன்மை செய்யக்கூடிய நட்பு அல்லது யோகாதிபதி, அடுத்தபடியாக சனியும் புதனும் பகை கிரகங்கள் ஆகின்றன. இந்த வகையில் இந்த கிரகங்களும் அல்லது இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் அல்லது திசைகளும் இவருக்கு நன்மையான பலன்களை அளிக்காது என்பது விதி. மற்றும் இந்த சந்திரனுடைய நட்சத்திரங்கள் என்று 27 நட்சத்திரங்களை எடுத்தால், ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம், அஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரம், திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம், இந்த 9 கிரகங்களுக்கும் 3 நட்சத்திரங்கள் அதனுடைய கிரகங்களுக்கு வரிசைப்படுத்தி கொடுக்கப்பட்டு உள்ளன. எனவே அஸ்வினி தொடர்ந்து ரேவதி வரை 27 நட்சத்திரங்களில் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ரோகிணி மற்றும் அஸ்தம் மற்றும் திருவோணம். இது அனைவரும் நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியது. அடுத்தது 12 ராசி மானங்களில் பிரபஞ்சத்தில் அல்லது வானவெளியில் கடக ராசி அல்லது பாவகங்களில் இடம்பெறும் நட்சத்திரங்களும் நாம் அவசியம் தெரிந்திருக்க வேண்டியது அவசியமாகும். எனவே சந்திரன் முதற்கொண்டு 9 சூரியன் ஆரம்பித்து 6 வருடங்களில் ஆரம்பித்து கடைசி வரை சுக்கிரன் வரை நாம் எடுத்துக்கொண்டால் 120 ஆண்டுகள் உடைய தசாபுத்திகள் எடுக்கும் பொழுது சந்திரனுடைய தசாபுத்தி ஆண்டுகள் 10 வருடங்கள் ஆகும். இது அவசியம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியது. எனவே தாய் கிரகமாக அனைவரையும் போஷிக்கக்கூடிய, அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய, அனைவரையும் காக்கக்கூடிய, அனைவரையும் தாய் பண்புகளாக அனைவரையும் எதிரியாக எண்ணாமல் அனைத்து இயக்கங்களுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடியது. இருந்தாலும் அது நாம் பூமியை சுற்றி வரும்பொழுது 15 நாட்கள் இருளாகவும் 15 நாட்கள் கிருஷ்ணபட்சம் என்று அமாவாசை மற்றும் பௌர்ணமி 15 நாட்கள் நமக்கு ஒளி உள்ள 15 நாட்கள் ஒளி உள்ள சந்திரனாகவும் 15 நாட்கள் ஒளி இல்லாத ஒளி ஓடாத சூரியனுடைய ஒளிப்பட்டு நமக்கு இந்த ஒளியை கொடுத்து கொண்டுள்ளது. ஆக மொத்தம் நம்ம பூமிக்கு பின்னால் சென்றது, அது ஒளி இழக்கவில்லை. நாம் எந்த புள்ளியிலிருந்து பார்க்கிறோமோ அதற்கு மறு பக்கத்தில் அங்கிருந்து அந்த சந்திரன் அந்த பகுதிக்கு ஒளியை கொடுத்து கொண்டு இருப்பார் என்பதுதான் உண்மை. எனவே சந்திரன் ஒளி இழந்து விட்டார் என்று கூறுவது தவறு ஆகும். நம்முடைய பக்கத்திற்கு ஏதாவது பகல் இரவு சூரியன் பூமியினுடைய சுழற்சியினால் நமக்கு சூரியனுடைய ஒளி 12 மணி நேரம் நமக்கு 6 மணியிலிருந்து 6 மணி வரை ஒளி நமக்கு கிடைக்கிறது. 6 மணிக்கு மேல் அடுத்த நாள் 6 மணி வரை நமக்கு அந்த ஒளி கிடைப்பதில்லை. ஆனாலும் மறுபக்கத்தில் உள்ளவர்களுக்கு அந்த சூரியன் ஒளியை கொடுத்து கொண்டு உள்ளது போல் சந்திரனும் நமக்கு 15 நாட்களுக்கு ஒளி நமக்கு கொடுத்து கொண்டு நமக்கு எதிர் திசையில் இருக்கக்கூடிய பூமியின் எதிர் திசைக்கூடிய பகுதியில் உள்ளவர்களுக்கு 15 நாட்கள் அவர்களுக்கு ஒளியை கொடுத்து கொண்டு உள்ளது என்பதுதான் உண்மை. இது பூமியினுடைய சுழற்சியால் ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றங்களாகும். எனவே தொடர்ந்து இந்த கடக இலக்கணத்தை பற்றி நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம் தொடரும். வாழ்க வளமுடன்.